ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். காய்ஸ், நம்ம வந்து ஆசையாக பீட்டா ஃபிஷ் வந்து வாங்கி வளர்த்துட்டு இருப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கரெக்டாக 2-3 நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீடு எடுத்துக்கும். திடீர்னு வந்து ஒரு நாள் அது வந்து ஃபீடு எடுத்துக்காது, ரொம்ப டல்லாகவே இருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம கண்டுக்க மாட்டோம். மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து ஃபீட் பண்ணும்போது அதே மாதிரி சேம் ப்ராப்ளத்தில் தான் இருக்கும். ஃபீடு எடுத்துக்காது, டல்லாகவே இருந்திருக்கும். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே அசால்ட்டாக விட்டுருவாங்க. சரி, அது வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஃபீடு எடுத்துக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம வந்து ஓவர் ஃபீடிங் பண்ணியிருப்போம், அதனால அது வந்து ஃபீடு எடுத்துக்கல அப்படின்னு நினச்சி விட்டுருப்போம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. இந்த ரீசன்ஸால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ் வந்து ஃபீடு எடுத்துக்காது. ஸோ ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதை வந்து அசால்ட்டாக விட்டுறாங்க. ஸோ அப்படி விடுறதால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள்லேயே உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். சிக்காகி வந்து பார்த்தீங்கன்னா அது இறந்து போயிடும். என்னென்ன ரீசனால உங்கள் பீட்டா ஃபிஷ் வந்து ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நாள் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருந்திருப்போம். இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லியுமே அளவுக்கு அதிகமான ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்க்கு வந்து லைவ் ஃபுட்டு தான் ஃபீட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இன்னுமே பெல்லட்டு தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. பெல்லட்டு ஃபீட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபீட் பண்ணும்போது அளவுக்கு அதிகமாக வந்து ஃபீட் பண்ணிடுவாங்க. இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் வந்து அதனால் சாப்பிட முடிகிற அளவுக்கு பெல்லட்டாக சாப்பிட்டுட்டு மற்றதை வந்து அது சாப்பிடாது. இந்த பெல்லட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அடியில் வந்து தங்கி அதில் வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்பவே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்லேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால வாட்டர் ஃபுல்லாக அம்மோனியா வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். இப்படி அம்மோனியா ஸ்ப்ரெட் ஆகுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப்பில் வந்து ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிரும். இதனால பீட்டா ஃபிஷ்ஷால் சரியாக வந்து ஸ்விம் பண்ண முடியாது, ஏர் எடுத்துக்க முடியாது. இதனாலே அது வந்து சிக்காகி ஒரு ஓரமாகவே ஸ்ட்ரெஸ்ஸில் போய் நின்றோம். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வளர்த்துட்டு இருக்க பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபுட் வந்து கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அப்படி லைவ் ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் கல்ச்சர் வந்து கிராஷ் ஆகிரும். இதனால என்ன நம்ம செய்வோம் அப்படின்னா ஒரு பெல்லட்டை வாங்கி ஒரு எமர்ஜென்சிக்காக பெல்லட்டை வாங்கி நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி வந்து நம்ம ஃபீட் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து இவ்வளோ நாள் லைவ் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு திடீர்னு பெல்லட்டை போட்டதால இது வந்து என்னது அப்படிதானா அப்படிங்கிறதே அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ இதனால என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து சாப்பிடாது. ஒரு சில பீட்டா ஃபிஷ் வந்து ஒரு சில பீட்டா ஃபிஷ் வந்து அதை கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணிடும். ஸோ அப்படி இருக்கிற ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபுட் எடுத்துக்காது. ஸோ அப்படி ஃபுட் எடுத்துக்காதாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் சிக்கோரையும் ஆரம்பிச்சிடும். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து டிஃபர் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். இந்த விண்டர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே கோல்டாக இருக்கும். இது வந்து ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கிற வரைக்கும் பீட்டா ஃபிஷ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. இல்லை வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பீட்டா ஃபிஷ் வந்து கண்டிப்பாக சிக்க வர ஆரம்பிச்சிடும். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ விண்டர் சீசன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து ரொம்பவே கோல்டாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக கோல்டாக இருக்கிறதால வந்து என்ன ஆகும்னா பீட்டா ஃபிஷ்ஷால் மோஸ்ட்லி அந்த வாட்டரில் வந்து சர்வே ஆக முடியாது. ஸோ அப்படி சர்வே ஆக முடியாதுங்கிற ரீசனுக்காக பீட்டா ஃபிஷ்ஷால் சரியாக ஃபீட் எடுத்துக்கவும் முடியாது. ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே காமனான ரீசன் தான். என்னன்னா ஓவர் ஃபீடிங் பண்ணுறது. நம்ம லைவ் கல்ச்சர் ஃபீட் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பெல்லட் ஃபீட் பண்ணாலும் சரி, ஒரு பீட்டா ஃபிஷ்க்குன்னா ஒரு கொஞ்சோண்டு தான் ஃபீட் பண்ணணும். அதான் தவிர்த்து எல்லாருமே நிறைய ஓவர் ஃபீடிங் பண்ணிடுவாங்க. லைவ் ஃபீட்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லாமல் ஃபீட் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபீட் பண்ணுறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் வந்து லைவ் ஃபீடுங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதனால சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பீட்டாக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து சரியாக ஃபிட் எடுத்துக்காது, சரியாக ஸ்விம் பண்ணாது, அப்படியே ஒரு ஓரமாக போய் நிற்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா 1 or 2 days வந்து ஃபீட் பண்ணாதீங்க. அப்படி ஃபீட் பண்ணாதால என்னதாகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும். அதுக்கப்புறமா உங்கள் பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிரும். அது வந்து கரெக்டாக ஃபீட் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து பீட்டா ஃபிஷ் ஸ்டாக்லாம் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷை வந்து அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி எதுனாலுமே வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு தான் அப்புறம் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 200+ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன்.